ஃப்ரெண்ட்லி ஹேண்ட் செய்யணுமோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. ஸோ ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹேண்ட் மோஷன் ஹேண்டா மாறுறது எப்படி அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தந்துட்டு போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி ரோபோட்டிக் ஹேண்ட் செய்யறதுக்கு முதல்ல நமக்கு தேவை சார்ட் பேப்பர். அந்த சார்ட் பேப்பர் எடுத்துங்க, கட் பண்ணுறதுக்கு சிசர் எடுத்துங்க, அந்த உள்ள இன்சர்ட் பண்ணுறதுக்கு த்ரெட் எடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை மார்க் பண்ணுறதுக்கு பென்சில் எடுத்துங்க, மார்க்கர் தேவையில்லை. ஸோ நான் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ஸ்ட்ராஸ் எடுத்துக்கிட்டேன், நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் கூட எடுத்துக்கலாம். இதான் நம்ம போன ஆக்ட் ஆக போகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுறதுக்கு இது எல்லாமே ஸ்டிக் பண்ணுறதுக்கு க்ளூ எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா சார்ட்டை வந்து 1/4 பிரிங்க. 1/4 பிரிக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட் பேப்பர் மிச்சமாகும், இதுதான் லாபம். ஸோ நம்மளோட 2 ஹேண்ட்ஸுக்குமே பாதி சார்ட் பேப்பர் இருந்தால் போதும். ஸோ 4ல் 1 பங்கு இருந்தால் போதும். ஜஸ்ட் நம்ம ஹேண்ட்ஸை வந்து அதை வச்சுட்டு நம்ம வந்து தம் பிரிண்ட் மாதிரி தான் எடுக்க போகிறோம். ஒரு இம்ப்ரெஷன் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அவுட்லைன் எடுக்கிறதுக்கு ஹாஃப் சார்ட் 4ல் 1 பங்கு போதும். உங்கள் ஹேண்ட்ஸை ஸ்டிஃபாக வச்சுங்க. ஸ்டிஃபாக வச்சு கரெக்டாக வந்து பென்சிலை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணும்போது தெளிவாக இருங்க, ஹேண்ட்ஸை மூவ் பண்ணாதீங்க. இதுதான் முக்கியமான கட்டம். ஸோ அவுட்லைன் ஆஃப் த ஸ்கெட்ச் வந்து கரெக்டாக வந்தால் தான் நம்ம ஹேண்ட்ஸும் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்பில் வரும். ஸோ இதை வந்து வெளியே வந்து ஸ்கேன் பண்ணி அவுட்லைன் மாதிரி கூட எடுத்துக்கலாம். நம்ம ஹேண்ட்ஸ் செய்யும் போது நமக்கு ஒரு ரியாலிட்டி ஃபீலிங் கிடைக்கும். ஸோ நம்ம ஹேண்ட்ஸையே நம்ம வந்து ரீபில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ரியாலிட்டியாக இருக்கிறதுக்கு தான், ரீலாக இருக்கிறதுக்கு இல்லை எதுவுமே இங்கே. ஸோ கரெக்டாக மார்க் பண்ண உடனே நீங்கள் ஜஸ்ட் சிசர்ஸால் அதை கட் பண்ணுங்கள். சிசர்ஸால் கட் பண்ணும்போது பேஷன்ஸோடு கட் பண்ணுங்கள், அதாவது பொறுமையாக கட் பண்ணுங்கள். கொஞ்சம் அப்படி இப்படின்னா கூட த்ரெட் வந்து வேறு மாதிரி மாறிடும், அதோட அவுட்லைன் கிழிஞ்சிரும். ஸோ ஃபிங்கர்ஸ் கரெக்டாக வந்தோடனே நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கலாம். எல்லா ஃபிங்கரும் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஹேண்ட்ஸை வந்து 3ஆக பிரிக்க போகிறோம். அதாவது ஒரு ஃபிங்கரையும் 3 பிரிக்க போகிறோம். ஏன் அப்படி 3ஆக பிரிக்கிறோம் அப்படின்னா ஹியூமன் மோஷன்ஸ்க்கு வந்து 3 மோஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபிங்கர்ஸ் வந்து 3ஆக கிராஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஒரு ரேகை தெரியும் இல்லையா, அதெல்லாம் தனித்தனியாக பிரிக்க போகிறோம். ஸோ அந்த இடத்த பிரிச்சதுக்கப்புறம் அவுட்லைன் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ராஸ் எங்கே ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். இதெல்லாம் என்னடா அப்படின்னு புரியலைன்னா நீங்கள் வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா தெளிவாக எல்லாம் புரியும். ஸோ ஃபிங்கர்ஸ் எல்லாமே கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அதை வந்து அண்டர்லைன் பண்ணிங்க. ஏன் அப்படின்னா கரெக்டாக வந்து ஸ்ட்ராஸை வைக்கும் போது நமக்கு 2க்கும் ஒரு கேப் தேவை. அப்போ தான் ஃபிங்கர் மோஷன்ஸ்க்கு நமக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ எல்லா ஃபிங்கர்லேயும் வந்து அந்த கிறிஸ்கிராஸ் இதுங்க வச்சுருங்க. ஸோ எல்லாத்தையும் தெளிவாக வந்து நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு அசம்ஷன் கிடைக்கும். இந்த அசம்ஷனுக்கு அப்புறம் கரெக்டாக வந்து நீங்கள் ஸ்ட்ராஸ் எடுத்துங்க. ஸ்ட்ராஸில் வந்து ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணிங்க. நான் வந்து பிங்க் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா பிங்க் சார்ட் இருக்கு இல்லையா, அதனால பிங்க் கலர் உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ராஸ் வந்து கரெக்டாக வந்து ஒரு பின் பாயிண்ட்டுக்கு மெஷர் பண்ணிங்க. ஒரு அளவு நான் எடுத்துக்கிட்டேன், கரெக்டாக என்னோட ஃபிங்கர் எவ்வளோ இருக்கும், ஒவ்வொரு தம் ஃபிங்கர் மடங்குற இடமும் எவ்வளோ இருக்கும், சின்ன சின்ன குட்டி ஃபிங்கர் இருக்கும் இல்லையா, அதுக்கான பாயிண்டிங் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து கரெக்டாக கட் பண்ணுங்கள். எல்லா இதுக்கும் 3 பிரிங்க. கரெக்டாக வந்து ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் 3 பாயிண்டர்ஸ் தேவை, அதுதான் வந்து ஃபோல்டபுளாக ஆக போகுது. ஸோ அந்த 3 பாயிண்டர்ஸையுமே ஸ்டிக் பண்ண ஆரம்பிங்க. எல்லாத்துக்குமே ஈக்குவலான ஸ்பெசிஃபிக் கேப் விடுங்க, இதுதான் முக்கியமானது. ஏன்னா ரொம்ப நெருக்கமாக வைக்கும் போது அந்த ஹேண்ட்ஸோட மோஷன்ஸ் சரியாக வராது. ஸோ பெண்ட் ஆகிறதுனால வந்து அது வந்து ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரிஜினாலிட்டி தான் நமக்கு முக்கியம். ஸோ ஒரிஜினாலிட்டிக்காக எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் ஒரு கேப் விடுங்க. நீங்கள் க்ளூவே யூஸ் பண்ணலாம், ஃபெவிக்விக்லாம் தேவையில்லை. ஃபெவிக்விக்லாம் இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, கண்டிப்பாக இருக்காது. ஃபெவிகாலே போதும் கண்டிப்பாக. ஸோ ஃபெவிகால் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஒரு பாயிண்ட் கேப்பில் வைங்க. நல்லா வச்சுங்க, ஒரு பாயிண்ட் கேப் ரொம்ப அவசியம். ஸோ இதுக்கு எத்தனை ஸ்ட்ராஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3 ஸ்ட்ராஸ் தேவைப்படுச்சு. 3ல் பாதி கொஞ்சம் தேவைப்படுச்சு. உங்கள் ஹேண்ட்ஸை பொறுத்து நீங்கள் எந்த மாதிரியான வந்து க்ரியேட்டிவிட்டியில் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ இதை வந்து நீங்கள் பெருசாகவும் செய்யலாம், சின்னதாகவும் செய்யலாம், அது உங்களோட கம்ஃபர்டபிலிட்டியை பொறுத்து. ஸோ இது எல்லாத்தையுமே கிறிஸ்கிராஸாக ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னர் த்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்க. இன்னர் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேண்ட்ஸோட மோஷன்ஸ் வேணும் இல்லையா, அதுக்காக தெளிவாக ஒரு பாயிண்ட் இது பண்ணிங்க. உள்ளங்கே இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த பாயிண்ட்ரு. அந்த பாயிண்ட்டை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிட்டு நல்லா கிராஸ் பண்ணிங்க. ஸோ கிராஸ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அசம்ஷன் கிடைக்கும். ஸோ அது மூலியமாக தான் ஹேண்ட்ஸ் பெண்ட் ஆக போகுது. இந்த சர்க்குலர் மோஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து இதுக்குள்ளே நம்ம வந்து த்ரெட்டை இன்சர்ட் பண்ணுறது தான் முக்கியமான வேலை. இந்த 4 ஃபிங்கர்ஸும் 5 ஃபிங்கர்ஸோட கிராஸில் தான் இந்த 5 கார்ட்ஸுமே இருக்கணும். இது வந்து கார்ட்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த 5 கார்ட்ஸ்குள்ளேயுமே நம்ம வந்து ஜஸ்ட் பெரிய கார்டை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இது வந்து அந்த ஸ்ட்ராஸோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்ம் இருக்கும் இல்லையா, ரிஸ்ட் ஆர்மு, இதில் இருந்தால் டோட்டல் மோஷன்ஸும் கண்ட்ரோல் ஆக போகுது. ஸோ இந்த ஒவ்வொரு ஆர்முக்குள்ளேயே வந்து இன்சர்ட் பண்ணும்போது இதுக்குள்ளே மெயினில் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே போங்க. நான் வந்து நீடில் வந்து த்ரெட் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீடில் த்ரெட் வந்து இவ்வளோ இன்சர்ட் பண்ணும்போது ஒரு வெயிட் கிடைக்கும், அந்த த்ரெட் எல்லா இடத்துலையும் பாஸ் ஆக முடியும். ஸோ நார்மலான த்ரெட்டில் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டம். அதை வந்து இன்சர்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த ப்ரோக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து பேப்பர் தானே, கண்டிப்பாக டேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொன்றிலையும் இன்சர்ட் பண்ணி நான் வந்து எல்லா ஃபிங்கர்லேயும் வந்து கிறிஸ்கிராஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஸ்டார்டிங் எங்கே வேணாலும் பண்ணலாம், கட்டவரிலேருந்து பண்ணலாம், தம் ஃபிங்கர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப பேஷன்ஸாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒட்டினதுக்கு அப்புறம் தான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒட்ட முடியாது, ஏன்னா அதை வந்து தப்பாயிரும் இல்லையா. ஸோ ஒவ்வொன்றையும் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அசம்ஷன் கிடைக்கும். ஆர்ம் வந்து பாட்டம்லேருந்து ஆரம்பிங்க, ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிக்க வேணாம். ஏன்னா ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிக்கும் போது த்ரெட் வந்து நமக்கு வந்து இன்கேப்பபிலிட்டியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து ஒரு அலங்கோலமாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு த்ரெட் வந்து ரொம்ப சின்னதாகவும் ஒரு த்ரெட் பெருசாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ
பாட்டம்லேருந்து டாப்புக்கு போங்க, டாப்லேருந்து பாட்டமுக்கு வேணாம். ஸோ எல்லா இதிலும் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அசம்ஷன் கிடைக்கும். ஓகே இப்படி தான் நம்ம கை செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் கிடைக்கும். ஸோ மேலே வந்து கரெக்டாக வந்து அதுக்கு ஒரு நாட் போட்டுக்குங்க. நீங்கள் கரெக்டாக 5 நாட்டையும் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபிங்கரையும் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹியூமன் மோஷன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதையே நான் ஸ்டிஃபாக பண்ணும்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டீல் பிளேட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு 50 ருபீஸ் சாப்பாடுலாம் தருவாங்க இல்லையா, அது ஒரு ஸ்டீல் பிளேட் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டீல் பிளேட்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஹேண்ட்ஸோட மோஷன்ஸ் அதுலேயும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதில் ஸ்டிக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமானது. பேப்பராக இருந்தால் பேப்பர் டு பேப்பர் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நம்ம சேனலில் வேறு எதாவது மாதிரி வீடியோ போடலாமா அப்படிங்கிற ஐடியாவும் கொடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வர ஃபுட்டேஜில் வந்து அந்த விஷயத்தை சொல்லறதுக்கு நான் மறந்துட்டேன். ஏன்னா வந்து ஒரே ஆள் கேமரா எடிட்டிங் எல்லாமே கவனிச்சிட்டு இருக்கனால இந்த பிரச்சனை நடந்துச்சு. ஓகே வாங்க மெயின் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருக்கீங்க. வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல்ல டர்ன் ஆன் பண்ணிங்க. எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் போகிறதில்ல. கிட்டத்தட்ட பாதி கிட்டத்தட்ட 100 பேருக்கு தான் நோட்டிஃபிகேஷனே போகுதான். அதுக்கும் கம்மியாக போனுச்சுன்னா இதோட மோசமானது எதுவும் இல்லை. ஸோ 1 lakh நடந்தவங்களும் அப்படி இருக்கு. நம்ம சேனல்லாம் ஏமாத்திரம். ஓகே, தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சைனிங் ஆஃப் ஃப்ரம் AZAR. பாய்.